வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் திருடப்பட்ட குடியரசு கருத்தரங்கம். உரையாற்றுவோர் பரகல பிரபாகர், அரசியல் பொருளாதார வல்லுநர்; சாகர், பத்திரிகையாளர், தி கேரவன் இதழ்; கரிகாலன், ட்ரைப்ஸ் தமிழ். ஒருங்கிணைப்பு தோழர் மருதையன். நாள் 23 ஆகஸ்ட் 2025 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. இன்றைக்கு வாக்குரிமையை பறிக்கிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. பீகாரிலே நடந்திருக்கிற தில்லுமுள்ளு சாதாரணமானதல்ல. பிறப்பு சான்றிதழ் கேட்கிறார்கள். வாக்காளராக ஒருவன் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், ஓட்டர் என்பதை பதிவு செய்ய வேண்டுமானால், உன்னுடைய பெற்றோருடைய பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட். ஆதார் கார்டு கிடையாது. ஆதார் கார்டு காட்டினா ஏற்றுக்கொள்ள முடியாது. ரேஷன் கார்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல என் பேர் இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாது. வேற என்ன ஆதாரம் தேவை? பர்த் சர்டிபிகேட் வேணும். சொத்து வரி கட்டினதற்கான சான்று வேணும். நீ இந்த நாட்டின் குடிமகன் தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இதையெல்லாம் கேட்கிறார்கள். என்ஆர்சியிலே இது கேட்கப்படுகிறது. அதுதான் அங்கு இருக்கிற கிரைட்டீரியா. இப்படி 65 லட்சம் பேரை பீகாருடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டியவர்களை சேர்த்து இருக்கிறார்கள். அதற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. இது எவ்வளவு பெரிய ஆபத்து! எப்படி இவர்களிடமிருந்து இந்த நாட்டை நாம் காப்பாற்றப் போகிறோம்? இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி வாக்குகளை திருடுகிற கும்பல், வாக்கு திருட்டு கும்பல், அவர்களை பற்றி இங்கு யாரும் விமர்சிப்பதில்லை. திருமாவளவன் என்ன செய்யறான்? 2 சீட்டுக்காக போய் அங்க நிற்கிறான். அது எங்க விருப்பம், நாங்கள் முடிவு செய்கிறோம். எத்தனை இடங்கள் தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். நீ யார், எந்த கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். எங்களை பற்றிய மதிப்பீடு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய அரசியல் நகர்வுகளை நாங்கள் தான் தீர்மானிக்க முடியும். யாரோ உணர்ச்சி வயப்படுவதற்காக தீர்மானிக்க முடியாது. 2 சீட்டுக்காக இங்கே ஏன் நிற்க வேண்டும்? 20 சீட்டு எடப்பாடி தருவார்கள் என்று யூடியூபிலே பேசுகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது மண்டையிலே இருக்கிறதா? 20 சீட்டு கிடைக்கும் என்றால் நான் அங்கே தானே போக வேண்டும். இடம்தான் முக்கியம், பதவிதான் முக்கியம், பவிசுதான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம், அதிகாரம் அதுதான் முக்கியம் என்று நான் முடிவெடுப்பதாக இருந்தால் 2 வேணான்ட்டு 20க்கு போகணும். நான் ஏன் போகல? ஏன் போகவில்லை? யார் என்னை தடுப்பது? யார் என்னை கட்டாயப்படுத்துவது போகக்கூடாது என்று? அப்படி யாரும் செய்ய முடியாது. அதுதான் பிரச்சனை. யாராலும் வளைக்க முடியாது, யாராலும் விலை பேச முடியாது, யாராலும் மதிப்பீடு செய்யவும் முடியாது. அதுதாங்க பிரச்சனை. நீங்க நினைக்கிற சராசரி நபர்கள் அல்ல நாங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இடதுசாரிகள் இயக்கங்களோடும் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் வேறொன்றும் இல்லை. நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள் என்கிற அந்த வளர்ப்பு முறைதான், அந்த கருத்தியல் தான் காரணம், வேறொன்றும் இல்லை. அருமை தோழர்களே, பிறந்த நாள் செய்தியாக நான் சொல்ல விரும்புவது, இந்திய அரசியலையே மதசார்பு சக்திகள் ஒரு புறம், மதசார்பற்ற சக்திகள் இன்னொரு புறம் என்று நாம் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது. வெறும் கட்சி கூட்டணி என்றல்ல. இது திமுக கூட்டணி, இது அதிமுக கூட்டணி என்றல்ல. இது மதசார்பு கூட்டணி, இது மதசார்பற்ற கூட்டணி. இதுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற முக்கியமான அரசியல். அப்போதுதான் அவர்களை தனிமைப்படுத்த முடியும். எண்ணற்ற பல முரண்பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் செக்யூலரிசம் என்கிற அந்த கோட்பாடு, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த கோட்பாடு, பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கோட்பாடு, ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நேர் முரணாக இருந்த காந்தியடிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கோட்பாடு, அதிதீவிர இந்துத்துவ சக்திகளுக்கு துணையாக இருந்த பல தலைவர்கள், பட்டேல் உட்பட ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு, இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் திருத்தம் கொண்டு வரப்பட்டு முகப்புறையிலே செக்குலர் என்கிற சொல் இணைக்கப்பட்ட நிலையிலே இந்திரா காந்தி அம்மையாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு, ராஜீவ் காந்தி அவர்களாலும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களாலும் செக்குலரிசம் என்கிற கோட்பாடு இந்த தேசத்தின் முதன்மையான கோட்பாடு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் காங்கிரசும் இடம்பெறுகிற இந்தியா கூட்டணியில் இடம்பெறுகிறோம். இதுதான் நாம் அந்த அணியிலே இருக்கிறோம் என்பதற்கான காரணம்.
காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் தேசத்தை பாதுகாப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டில் இன்றைக்கு உறுதியாக நிற்கிற இயக்கம் காங்கிரஸ். எனவேதான் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருக்கிறோம். மதச்சார்பின்மை காப்போம் என்பது வெறும் ஒரு நிகழ்வுக்கான அரசியல் முழக்கம் அல்ல. நாம் அடுத்தடுத்து எடுத்து செல்ல வேண்டிய களங்களை அமைப்பதற்கான முழக்கம் அது. அடுத்தடுத்து நாம் தேர்தல் அரசியல் களத்தில் மேற்கொள்ள வேண்டிய நகர்வுகளுக்கான ஒரு முழக்கம் அது. யாரும் நம்மை எப்படியும் விமர்சித்து விட்டு போகட்டும், நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கிற கருத்தியலை இன்னும் வெகுவாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். மதச்சார்பின்மை என்கிற கருத்தியலை சேர்ப்பதன் மூலம்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை தமிழ்நாட்டிலே மேலும் நம்மால் உறுதிப்படுத்த முடியும். கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் இந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு சக்தி இல்லை. அவர்கள் அவதூறு பரப்பி கூட்டணியை சிதைக்க பார்க்கிறார்கள். சிறுத்தைகள் ஒருபோதும் உணர்ச்சி வயப்படக்கூடாது. சமூக வலைத்தளங்களில் மனம் போல் எதையும் எழுதிவிடக்கூடாது. எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் நான் தனிநபர் அடிப்படையிலே விமர்சிக்கவில்லை. திராவிட இயக்கங்களை எப்படி குறிவைத்து சனாதன சக்திகள் கடந்த காலங்களில் காய் நகர்த்தி இருக்கிறார்கள் என்கிற போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான ஒரு வேறுபாட்டை நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏனென்றால் திமுக கூட்டணியில் நாம் இருக்கிற சூழலில் நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்பதை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கிறது. அதிமுக எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலும் எடுத்த நிலைப்பாடுகள், கொண்டு வந்த சட்டங்கள், பிறகு மாற்றிக்கொண்ட நிலைப்பாடுகள், இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் அந்த இயக்கத்தில் சனாதன சக்திகளின் ஊடுருவல் இருந்தது என்று சொல்ல நான் துணிந்தேன். இது எல்லோரும் ஏற்கனவே சொன்ன விமர்சனம்தான், நான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் பாஜகக்காரர்கள் எப்படியெல்லாம் விமர்சிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மீது இவர்களின் கோபம் திரும்பவில்லை. பலமுறை நான் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி இருக்கிறேன். புரட்சி தலைவர் என்கிற ஒற்றை சொல்லுக்கு ஒரே ஒரு திட்டம் சான்றாக இருக்கிறது. காலம் காலமாக இருந்த கர்ணம் முன்சி பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததற்காகவே அவரை புரட்சி தலைவர் என்று சொல்லலாம் என்று நான் சொல்லி இருக்கிறேன். சமூக நீதிக்கான நிலைப்பாட்டின் போது அந்த 69 விழுக்காட்டை 9வது பட்டியலிலே இணைப்பதற்கு ஜெயலலிதா அம்மையார் மேற்கொண்ட முயற்சி போதும் அவரை பாராட்டுவதற்கு என்று நான் பேசியிருக்கிறேன். தனிநபர் அடிப்படையிலே யாரையும் நாம் விமர்சித்ததில்லை. ஆனால் நமக்கு எதிரான அவதூறுகள் கடுமையாக முன்வைக்கப்பெற்றன. தோழர்கள் அதையும் நாம் எதிர்கொண்டாக வேண்டும் என்று எதிர்வினை ஆற்றிய போது உடனே நான் முகநூறு நேரலையில் சொன்னேன், அதிமுகவையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ நீங்கள் யாரும் கருத்து சொல்ல வேண்டாம், தேவைப்படுகிற நேரத்தில் நானே கருத்தை சொல்லுவேன் என்று சொன்னேன். அந்த நிலைப்பாட்டில் நான் மாறவில்லை. அவமதிக்கும் நோக்கம் இல்லை என்பதைத்தான் நான் சொன்னேன். அது அவமதிப்பல்ல, நடந்த வரலாற்றை சொல்லுகிறேன். அந்த அம்மாவே மேடையில் சட்டமன்றத்தில் சொன்னார், எல்லோரும் என்னை பார்ப்பன பெண்மணி என்கிறார்கள், ஆமாம் நான் பாப்பாத்தி தான் என்று சொன்னார், கிளைம் செய்தார். நமக்கு பார்ப்பன சமூகத்தின் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. எவ்வளவோ நண்பர்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த மேடையிலே மைப்பா நாராயணன் வந்து ஆடை போர்த்தி வாழ்த்தி விட்டு போனார். தனிப்பட்ட முறையிலே யார் மீது நமக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது. ஆனால் திராவிட இயக்க அரசியலை குறிவைத்து தாக்குகிறார்கள் என்றால் அது வெறும் திமுகவுக்கு எதிரானதல்ல,
ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலுக்கும் எதிரானது. அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். சமூக நீதி அரசியலுக்கு எதிரானது. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவுக்கு எதிரான நகர்வுகளை திமுகவே எதிர்கொள்ளும், அது வேறு. ஆனால் திராவிட அரசியல், பெரியார் அரசியல் இங்கே சிதைக்கப்படுவே ஆனால் நாம் இங்கே அரசியல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அரசியல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். பெரியார் அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியலோடு இணைந்த ஒன்று, முரண்பட்ட ஒன்று அல்ல. பெரியார் அரசியலை விமர்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை விமர்சிப்பதாகத்தான் பொருள். திராவிட இயக்க அரசியலை விமர்சிக்கிறார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் அரசியலையும் விமர்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள். ரெண்டு இயக்கமும் ஒன்றா என்றால் இல்லை, அது வேறு. அரசியல் இயக்கங்கள் கட்டமைப்பதிலே பல முரண்பாடுகள் இருக்கலாம், அதிகார பகிர்விலே முரண்பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகளை அணுகுவதிலே எடுக்கிற முடிவுகளிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை கருத்தியல் என்பது சமூக நீதி சார்ந்த அரசியல். முதலில் தமிழக அரசியல் களத்தில் திராவிடம் என்கிற சொல்லை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர், மறந்துவிடக்கூடாது. எனது அருமை தோழர்களே, நெருக்கடியான சூழலில், நேரங்கட்ட நேரத்தில், பேச முடியாத மனநிலையில் இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து இவ்வளவு நேரம் காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.